ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் வந்துடுச்சு. நியூ இயர்னா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ரெசல்யூஷன் தான். ஸோ நம்ம என்ன ரெசல்யூஷன் எடுக்கணும், அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் கரெக்டான ரெசல்யூஷன் தான் எடுப்போம். தென் 1 வீக் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் ப்ரெஷர் இல்லை ரொட்டீன் லைஃப்பில் பிஸி ஆகிட்டு ஃபாலோ பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ அப்படி இல்லாமல் எல்லோரும் எடுக்கிற மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ணணும், ஜிம்மில் ஜாயின் பண்ணி ஃபிட்டாக இருக்க போகிறேன், அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு என்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எப்படின்னா இதெல்லாம் நமக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சும் சில விஷயம் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, லேட் நைட் தூங்க போகிறது, லைக் இந்த மாதிரி. அதெல்லாம் என்னன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். தென் நம்மளால் ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி ரெசல்யூஷன்ஸ் எடுங்க. நாளையிலிருந்து நான் 4 o'clock எழுந்திருப்பேன் அப்படின்லாம் ரெசல்யூஷன் எடுக்காதீங்க. அப்படிலாம் எடுத்தால் என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி ஒரு 2-3 days ஃபாலோ பண்ணுவோம், அப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு 1 week 6 o'clock எழுந்திரிக்கணும், தென் செகண்ட் வீக்லேருந்து 5 o'clock எழுந்திரிக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணுங்கள். ஸோ லைக் இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் எடுங்க. நம்ம லைஃப்பில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட ஹெல்த், தென் நம்மளோட கெரியர் க்ரோத் அண்டு ஃபினான்ஷியல் க்ரோத். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் இந்த ஏஜ் பீப்புள்ஸ்க்கு தான் இல்லாமல் புதுசாக டிசீஸ்லாம் வருது. ஸோ நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுப்போம். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா சேஞ்ச் பண்ண வேண்டியது ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். அதுக்கு லேட் நைட் தூங்க போகாமல் சீக்கிரமாக தூங்கணும். தென் ஏர்லி மார்னிங் எழுந்துட்டு மெடிடேஷன், யோகா, எக்ஸசைஸ், ரன்னிங், ஜாகிங், வாக்கிங், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பண்ணுங்கள். தென் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும். தென் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வெளியில் உள்ள ஹோட்டல்ஸில் தான் ஃபுட் வாங்கி சாப்பிட்றோம். அப்படி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. தென் டீ காஃபி குடிக்காமல் அதுக்கு பதிலாக ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். தென் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், ரா வெஜிடபிள்ஸ், கிரைன்ஸ், நட்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ், மில்லட்ஸ், இந்த மாதிரி டெய்லி லைஃப் ரொட்டீனில் நம்ம ஃபுட் எடுத்துக்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சும் வாக்கிங் போங்க. லைக் இந்த மாதிரி ஒரு ஹெல்தி லைஃப் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். தென் நம்மளோட கெரியர் க்ரோத்துக்கு வருவோம். நம்ம இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கோம், இதிலேருந்து நம்மளை என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். அதாவது நம்ம டெய்லி லைஃப் ரொட்டீனில் நமக்குன்னு டெடிக்கேட்டடாக 1 hour ஆர் 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு 5 lakh பேக்கேஜில் இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 8 to 10 lakh வாங்கணும். ஸோ அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும், நம்ம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இப்போ உள்ள கரண்ட் வேர்ல்டில் டெக்னாலஜி நியூவாக அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஸ்டேஜில் இருந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு 1 to 2 hours டைம் கொடுங்க. அது மார்னிங் ஆர் ஈவினிங் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தென் ஃபினான்ஷியல் க்ரோத். நம்ம என்ன தான் அமௌண்ட் ஏர்ன் பண்ணாலும் பெர் மந்த் நமக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு கால்குலேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை எப்படி சேவ் பண்ணணும்னு பிளான் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண நம்ம சேவ் பண்ணுறதை விட இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் வே. ஸோ பெர் மந்த்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்னா அது எதில் வேணாலும் இருக்கலாம், லைக் கோல்டில், ஸ்டாக் மார்க்கெட், லேண்ட், லைக் இந்த மாதிரி. நான் ஏர்ன் பண்ணுறது அந்த மந்த் கமிட்மெண்ட்டுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு இருந்தாலும் உங்களால் எவ்வளோ முடியுதோ ஒரு மினிமம் அமௌண்ட்டை ஆர்டி, பிபிஎஃப், எஸ்ஐபி இந்த மாதிரியில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் இப்போ உள்ள பிஸி லைஃப் ரொட்டீனில் நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. பிகாஸ் அப்போல்லாம் வீட்டில் இருக்கிற ஜென்ட்ஸ் மட்டும்தான் ஜாப் போவாங்க, மற்ற எல்லாரும் வீட்டில் தான் இருப்பாங்க. பட் இப்போ அப்படி யாரும் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் 2 பேருமே ஜாப் போகிறாங்க. ஸோ ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிட்டு. நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுறது எதுக்காக, நம்ம ஃபேமிலிக்காக தானே. ஸோ நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 1 dayல அட்லீஸ்ட் 1 time ஆச்சும் எய்தர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ஆச்சும் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் எழுந்ததும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். அப்பப்போ இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணதை கரெக்டாக பண்ணிட்டோமா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. தென் நைட் தூங்க போகும்போது இன்றைக்கி டே எப்படி போச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி ஒரு குட் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைலை நம்ம ரொட்டீன் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். முன்னாடி சொன்ன மாதிரி தான் நமக்கு என்ன வேணும், என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி ரெசல்யூஷன் எடுங்க. எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு அப்பப்போ வெரிஃபை பண்ணிக்கிட்டேவும் இருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.